வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான தக்காளி சாதம் செய்ய எப்படின்னு பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், சோம்பு, வரமிளகாய். வணக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம், ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம், தக்காளி, பெரிய வெங்காயத்தை நைஸாக அறுத்து வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், தக்காளி அறுத்து வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு. நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்துருக்கேன். பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு ஃபஸ்ட்டு தாளிக்க விடுங்க. நல்லா தாளிக்கட்டும், அது நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பிறகு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வணங்கின பிறகு ஒரு பச்சை மிளகாய், நான் புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் இதுலேயே போட்டு வணக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது யாரும் அதை தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. அதோடய ஃப்ளேவர் அதில் நல்லா கலந்து வந்துடும். அதனால் புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய தேவையில்லை. போட்டு அதையும் நல்லா வணக்கின பிறகு கட் பண்ணி வச்சுக்க தக்காளியை இதில் சேர்த்திடுவோம். தக்காளி நல்லா வணங்கணும். இப்போ கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூள் இதில் சேர்த்திடுங்க. தக்காளி நல்லா வணங்கணும். நல்லா கொஞ்சம் வணங்கி வரும்போதே அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், சோம்பு அரைச்ச கலவையை அதில் கலந்துடுங்க. முதலையே போட்டிங்கன்னா அது குக்கரில் அப்படியே ஒட்டிக்கும். இதில் போட்டிங்கன்னா இது தக்காளியோடு சேர்ந்து நல்லா சீக்கிரமாக வணங்கிடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நல்லா வணங்கும். குக்கரில் ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கின பிறகு தக்காளியும் போட்டு வணக்கியாச்சு. ஒரு பச்சை மிளகாய் போட்டு வணக்கிட்டு அரைச்சி வச்ச மசால் போட்டு நல்லா தக்காளி வணங்குற அளவுக்கு வணக்கிடுங்க. நல்லா வணக்கின பிறகு அரிசி போடலாம். தக்காளி இப்படி வணங்கின பிறகு இதுலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டே அரிசியை போட்டு அந்த மசாலில் நல்லா பரட்டி விடுங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த ஒரு உலக்கு அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதித்த பிறகு கூட நீங்கள் அரிசி போடலாம். இப்படியும் போடலாம், 2 முறை இருக்குது. இதில் போட்டிங்கன்னா அரிசி கொஞ்சம் நீளமாக விதையாக இருக்கும். நீங்கள் மசாலில் போட்டு கூட பெரட்டலாம். இல்லைன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமும் பெரட்டலாம். மசாலில் அரிசியை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க. மெதுவாக பெரட்டுங்க. அரிசி உடையக்கூடாது. அரிசி உடையாமல் பார்த்துக்கணும். நல்லா பெரட்டி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் பெரட்டி விட்ட பிறகு தேவையான தண்ணி 5 நிமிஷம் ஆன பிறகு ஒரு உலக்கு அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். அப்புறம் உப்பு பாருங்கள், உப்பு தேவையான உப்பு. அந்த தண்ணி உப்பு கரிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். பார்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் இப்படியே கொதிக்க விடுங்க. உடனே குக்கர் மூடக்கூடாது. அரிசி இதுலேயே கொஞ்சம் வேகணும். நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான தக்காளி சாதம் ரெடி. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.